ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளாக வந்து நம்மளோட தோட்டத்துக்கு வந்து சோலார் ஃபென்சிங் அமைக்கலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுங்க. இந்த சோலார் ஃபென்சிங் வந்து அமைக்கிற ஐடியா எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோட வேர்க்கடலை தோட்டத்தில் வந்து பன்னியெல்லாம் வந்து நோண்டிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து சோலார் ஃபென்சிங் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சோலார் ஃபென்சிங் அமைக்கிறதுக்கு அதிகமாக செலவாகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான செலவு தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 11,000 செலவாச்சு. சோலார் பேனலு, பேட்டரி, அது அப்புறம் வந்து கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி விடுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் பேனல். இதுக்காக மட்டும் எனக்கு வந்து ஒரு ரூ. 11,000 செலவாச்சுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலியை சுற்றி நம்ம நிலத்தை சுற்றி வேலி போடுறோம் பார்த்தீங்களா, கம்பி, அதுக்கான காஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. அதனால தான் வந்து சோலார் ஃபென்சிங் வந்து கல் வேலியை விட குறைவாக இருந்தாலும், ஆனால் வந்து எல்லாராலையும் இதை பண்ண முடியறதில்ல. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, எங்களோட தோட்டத்தில் வந்து பன்னியோட தொல்லை தான் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து மலைப்பகுதியில் கிடையாது, காட்டு ஓர பகுதியில் தான் நம்ம விவசாயம் பண்ணுறதுனால பன்னியோட தொல்லை மட்டும்தான் இருக்குது. மான், யானை, காட்டெருமை இந்த மாதிரி தொல்லைலாம் நமக்கு கிடையாது. அதனால் பன்னிக்கு மட்டும் ஷாக் கொடுக்குற மாதிரி நான் வந்து சிம்பிளாக ஒரே லைன் இல்லை 2 லைன் அவ்வளோதான் அமைக்க போகிறேன் என் லேண்டை சுற்றி. நான் வந்து நம்மளோட சோலார் ஃபென்சிங்க்கு பயன்படுத்துறது என்னென்ன அப்படின்னா, சோலார் பேனல் 20 வாட்ஸு சோலார் பேனல் ஒன்று, கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் இருந்து 50 ஏக்கர் வரைக்கும் இந்த ஒரே எக்யூப்மெண்ட்டே போதும். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா, பேட்ரி வந்து 14 ஏஹெச் பேட்ரி, 12லேருந்து 14 ஏஹெச் பேட்ரிங்க இது. அதுக்கப்புறம் இது 3 தான் நமக்கு செலவே, வேறு எதுவும் கிடையாதுங்க. பேட்ரி, சோலார் ஃபென்ஸு கார்டு, சோலார், இது 3க்கான செலவு மட்டும்தான் வந்து இப்போ நான் பண்ணியிருக்கிறேன். கம்பிக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1000 மீட்டர் வந்து கம்பி வாங்கின்னு வந்திருக்கிறேன். அந்த கம்பி வந்து ஒன்றே ஒன்று தான் வாங்கியிருக்கேன். 2500 ஆச்சு 1000 மீட்ரு கம்பி தாங்க. அது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோங்க இந்த வயரோட வெயிட்டு. இதை மட்டும் தான் நம்ம லேண்டில் பயன்படுத்த போகிறோம். எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரியல. நம்மளோட லேண்ட் வந்து ஒரு 3 ஏக்கர்ன்றதுனால இது ஒரு காயல் மட்டும் வாங்கியிருக்கிறேன். சரிங்க, 50 ஏக்கரா வரைக்கும் இதே போடலான்னு சொல்கிறீங்களே, சோலார் பேனலும் பேட்டரியும் இதே போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. நிலத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பேட்டரியோட பவரும் சோலார் பேனலோட பவரும் வந்து மாறுபடுங்க. எங்களோட லேண்டு ஒரு 3 ஏக்கர்ன்றதுனால நான் இழுக்க போகிறது 1 லைன் 2 லைன் அவ்வளோதான்றதுனால இதுவே போதுன்றதுனால இந்த சைஸுக்கு நான் வாங்கியிருக்கிறேன். 20 வாட்ஸ் பேனலு, 14 ஏஹெச் பேட்டரி வாங்கியிருக்கிறேங்க. நம்ம சோலார் ஃபென்ஸு கார்டு வாங்க சொல்லி கூடயே வந்து இந்த சைரனும் தராங்க. ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா காட்டு ஜீவராசி அந்த கம்பியை வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா இதில் சவுண்டு வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து ஆனு ஆஃபு அப்படின்னு 2 இருக்குது. நம்மளுக்கு வந்து லைனில் வந்து கரண்ட் வந்து 24 மணி நேரமும் வேணும்னாலும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை 12 மணி நேரம் போதும் அப்படின்னாலும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து கரண்ட்டோட வந்து ஃப்ளோ அங்கே ஃபாஸ்ட்டாக வேணும்னாலும் ஃபாஸ்ட் மோடில் வச்சுக்கலாம், ஸ்லோவாக வேணும்னாலும் ஸ்லோ மோடில் வச்சுக்கலாம். நான் டெஸ்ட் பண்ண சொல்ல ஃபாஸ்ட் மோடில் வச்சு தாங்க டெஸ்ட் பண்ணேன். அதனால தான் பயங்கர எஃபெக்டிவாக இருந்தது எனக்கு. இது வந்து சைலன்ட் சவுண்டுங்க, ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆனில் இருக்கிறதுனால தான் முன்ன டச் பண்ண சொல்ல சவுண்டு வந்தது பார்த்தீங்களா. இது சைலன்ட் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, இது அவ்வளோதாங்க இதில் உள்ள விஷயமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு சோலார் ஃபென்ஸு காலில் வந்து இதிலே சைடில் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இதிலேருந்து நம்ம வந்து பேட்டரி கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். சோலார் பேனல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே இங்கே கனெக்ஷன் இருக்கும். சோலார் பேனல் அப்படின்னு இருக்குதுங்களா, சோலார் பேனல் அப்படின்ட்டு ஒயர் சோலார் பேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ப்ளக்கை சொருகிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து பேட்டரிக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடுதுங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எர்த்து ஹை வோல்டேஜ் அப்படி இருக்கு பாருங்கள். இதில் தான் மெயின் போயிட்டுருக்கு. ரெட் கலரில் இருக்கிறது தான் நம்ம கம்பியோட முனையை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். எர்த்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் வந்து கம்பி அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம்.
இவ்வளோ தாங்க விஷயம் இதில். இந்த கம்பி தான் இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது. கம்பி வந்து ஈரமாக இருக்கிற பகுதியில் அடித்ததுனாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இப்போ வந்து பவர் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நம்ம பவர் ஆன் பண்ண போகிறோங்க. ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். எனக்குமே வந்து பயமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து எங்களோட நாய் போயிட்டு அதை லைட்டாக டச் பண்ணிச்சு, பயந்து ஓடிடுச்சுங்க. நான் வந்து இப்போ டச் பண்ணி பார்க்க போகிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக டச் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. கப்புன்னு அப்படி தூக்கி அடிக்குதுங்க. நானே பயந்துட்டேங்க. செம ஷாக்குங்க. நல்லா ஒர்க் ஆகுதுங்க, பரவாயில்ல. நம்மளோட லேண்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ட்ரையல் பார்க்குறதுக்காக இதை ஃபிக்ஸ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை அமைக்கலாம். காட்டோர விவசாயம் பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே வந்து வாங்கி இதை பயன்பெறலாம். ஆனால் வேலி போடுறதுக்கு மட்டும்தான் வந்து இது செலவாகுமே தவிர, இந்த எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப குறைவான செலவு தாங்க ஆகும். நான் வந்து தோட்டத்தை சுற்றி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீடியோவை போடுறேன். மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.